அம்மா அங்கதான் இருக்காங்க. அம்மா கிட்டே போய் கேட்கலாம். அம்மா, அம்மா, என்னடி சொல்லு. அம்மா, ஐயப்ப மாசம் வந்துருச்சுல்ல, எனக்கு மாலை போட்டு விடுறீங்களா? என்னது ஐயப்ப மாசமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. என்னது ஐயப்ப மாசம்? இது கார்த்திகை மாசம். ஆமாமா, கார்த்திகை மாசம் தான் ஐயப்ப மாசம்னு சொல்லிட்டேன். சாரி சாரி. சரிங்கம்மா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுல்ல, மாலை போட்டு விடுறீங்களாம்மா? நான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டுக்கிட்டு போறேன். கன்னிசாமின்னு சொல்றாங்க. என்ன மாலை போட்டு விடுங்கம்மா. அப்பா வருஷம் வருஷம் மாலை போடுவார்ல, அவர் கூட என்னையும் மாலை போட்டு விடுங்கம்மா ப்ளீஸ். ஆமா, நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன் உனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் மாலை போட்டு விடணும்னு சொல்லிட்டு. சரி, அப்பா வீட்டுக்கு வரட்டும், வந்தோடனே நான் கேட்டு சொல்லல. அதுக்கப்புறமேட்டு கார்த்திகை தீபம் வருதுல்ல, அன்னைக்கு நம்ம மாலை போட்டுக்கலாம். சரியா? கோயிலுக்கு போயிட்டு இல்லைன்னா வீட்லயே கூட சாமி படம் வச்சு மாலை போட்டுக்கலாம். ஓகேவா? அம்மா சூப்பர்மா, கரெக்ட்மா. நான் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு சொன்னா அவங்க வீட்லயும் அவங்க அப்பா எல்லாம் மாலை போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கார்த்திகை 1க்கே மாலை போட்டாங்களாமா. சரி சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். மாலை போடுறது எவ்வளோ ஈஸின்னு தெரியுமா அந்த பொண்ணுக்கு? காலையில எழுந்து குளிக்கணும், 6 மணிக்கு முன்னாடி, ஈவினிங் 6 மணிக்கு உட்காந்து குளிக்கணும், 2 வாட்டியும் சாமிக்கு பூஜை பண்ணணும், எல்லாம் எவ்வளோ இருக்கு. ஆஹா, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு போறா. மாலை போட்டாதான் தெரியும் அவ என்னென்ன பண்ண போறா அப்படின்னு. யாருமே இல்லையே. இங்க யாரா இருந்தாவது சொல்லலாம். சே, அப்பா வந்தோடனே அம்மா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லலாமா இல்ல இப்பயே சொல்லலாமா? வரா வரா, அவ வரா. நான்சி நான்சி, அங்க போவாத, இங்க வாயேன். என்னதானு கூப்பிட்டியா? நான் உன்னை கூப்பிடலையே, நான்சியை தானே கூப்பிட்டேன். அவ போயிட்டா. சரி சொல்லு, என்ன விஷயம்? கண்மணி, நான் உன்னை கூப்பிடல தெரியுமா? சரி போ, நான் போறேன். அப்ப ஒரு நிமிஷம் இரு. என்னடி சொல்லுடி. உனக்கு தெரியுமா நான் மாலை போட போறேன். என்ன மாலை போட போறியா? ஜாலி ஜாலி. மாலை போட்டா காலையிலயும் சாயங்காலம் குளிக்கணும். அப்பாடி, நீ நல்லா குளிப்ப. ஜாலி ஜாலி. ஐயே, எங்க அம்மா அப்படிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. ஒரு வாட்டி குளிச்சா போதும் தெரியுமா? என்னது ஒரு வாட்டி குளிச்சா போதுமா? நீ போய் உங்க அம்மா கிட்டே கேளு, ஒரு வாட்டி குளிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அதுக்குள்ள மாலை போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். நான் மாலை பொறிச்சு 3 வருஷம் போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா? காலையில சாயங்காலம் குளிக்கணும். குளிக்கலன்னு வச்சுக்கோ, வீட்டுல எல்லாரும் திட்டுவாங்க நம்மள. நீ வேணா போய் உங்க அம்மா கிட்ட கேளு. அதுக்குள்ள மாலை போட வந்துட்டாலாம் இந்த பொண்ணு. என்ன சொல்றா இவன்? நான் போய் எங்க அம்மா கிட்டே கேக்குறேன். கடைக்கு போய் எல்லாம் வாங்க வேண்டியது. அம்மா, அம்மா, என்னடி என்ன? அம்மா, உங்ககிட்ட நான் கேட்கவே மறந்துட்டேன். மாலை போட்டா காலையிலும் சாயங்காலம் குளிக்கணுமாமே. அப்படியா? உனக்குதான் தெரியும்ல, நான் சரியா குளிக்க மாட்டேன். எனக்கு தள்ளி பூச்சிக்கும் ஜுரம் எல்லாம் வரும்னு. அப்படியாம்மா? ஆமா, உனக்கு அது தெரியவே தெரியாதா? அப்பா வருஷம் வருஷம் மாலை போடுறத மட்டும் பாக்குறேன். காலையிலும் சாயங்காலம் எனக்கு குளிப்பாரு, அதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? ஆமா, காலையிலயும் சாயங்காலம் குளிக்கணும். குளிக்கிட்டா இருந்தா மாலை போடு, இல்லைன்னா மாலை போட தேவையில்ல. சாமி எல்லாரும் அழுக்கா இருப்பாங்களா? அம்மா அம்மா, நான் கன்னிசாமி தானே. சாமி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு மாலை போட்டு விடுங்கம்மா. ஆனா குளிக்க மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இதுக்கே இப்படின்றியே, நான் உனக்கு சுடு தண்ணி எல்லாம் போட்டு தர மாட்டேன். வெறும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மழையே பெஞ்சாலும் நீ அந்த தண்ணியில தான் குளிச்சாகணும். நான் சுடு தண்ணி எல்லாம் போட்டு தர மாட்டேன். ஓகேன்னா மாலை போட்டுக்கோ. என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? அம்மா, எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி. இருங்க, நான் பாத்ரூம்ல போய் பாத்துட்டு வந்து சொல்றேன். இப்ப எல்லா தண்ணியும் ஜில்லுன்னு தாண்டி இருக்கும். சரி விடுங்க. சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நான் மாலை போடணும். ஆனா நான் சரியா குளிக்கவே மாட்டேன். என்னமா பண்ணிட்டு போ. அம்மா ப்ளீஸ்மா, மாலை போட்டு விடுங்கம்மா. நான் சொல்றத கேளுதானு. தான் லாஸ்ட். மாலை போடணும் அப்படின்னா அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஆனா காலையில சாயங்காலம் குளிச்சுட்டு அப்பா கூட உட்காந்து பூஜை பண்ணணும். வேணா மாலை போட்டுக்கோ, இல்லைன்னா நீ மாலை போட தேவை கிடையாது. புரியுதா நான் சொல்றது உனக்கு? இதுக்கப்புறம் என்கிட்ட சும்மா சும்மா வந்து கேட்டுட்டு இருக்க கூடாது. ஓகே? சரி ஓகேம்மா, நான் யோசிச்சு சொல்றேம்மா. என்னது யோசிச்சு சொல்றியா? எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு போ. ஆனா கார்த்திகை மாசம் அப்பாவுக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை போட போறேன். நான் வேற அகுல்லாம் வேற வாங்க வேண்டியது இருக்கு. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? வந்தோடனே அப்பா கிட்ட சொல்லிட்டு உனக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி தரேன். அச்சோ அம்மா, அதுக்குள்ள போயிட்டீங்களா? சே, ஒரு 2 விளக்கு வாங்கிட்டு வர சொல்லலாம் நினைச்சேம்மா, அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. சூப்பரா நல்லா டிஃப்ரெண்டா விளக்கு வந்திருக்கு. சே, எங்க அம்மா கூட நான் போயிருக்கலாம் போல. ஏன்தான் எங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு போறதுலயே இருப்பாங்க இவங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.